ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ஒரு கிராமவாசி ஆடுகளை மேய்த்து வந்தார். ஒரு நாள் கிராமவாசி தனது ஆடுகளை மேய்க்கும் போது ஆடுகளை சரியாக கண்காணிக்க தவறிவிட்டார். சரியான நேரம் பார்த்து காட்டுக்குள் இருந்து வந்த சிங்கம் கூட்டத்திலிருந்து தனியாக பிரிந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு ஓட தயாராகியது. ஆனால் அப்போது அந்த பக்கம் வந்த ஒரு நரி சிங்கத்தை பார்த்து, அரசே, என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஆட்டுக்குட்டியை திருடுவது அழகல்ல. இந்த காட்டுக்கே நீங்கள் அரசர். நீங்கள் ஏன் ஒரு பலவீனமான ஆட்டுக்குட்டியை திருடி சாப்பிட வேண்டும் என்று கேட்டது. சிங்கம் நரியை பார்த்து சிரித்தது. நரியே, நீ சொல்வது உண்மைதான். ஆனால் எனக்கு இப்போதே மிகவும் பசிக்கிறது. அதனால் தான் இதை செய்ய வேண்டியதாயிற்று. என் பசியை தணிக்க இது ஒரு விரைவான வழி என்று கூறியது. நரி விடாமல் பேசியது. அரசே, இதை சாப்பிட்டு உங்கள் பசியை தணிக்காதீர்கள். நீங்கள் ஒரு பலவீனமான ஆட்டை திருடி சாப்பிடுவது காட்டு அரசரின் பெருமைக்கு இழுக்கு. ஒரு அரசனாக நீங்கள் நேர்மையாகவும் கண்ணியத்துடனும் இருக்க வேண்டும். நீங்கள் நேர்மையாக வேட்டையாடி ஒரு பெரிய மான் அல்லது பன்றியை பிடித்து சாப்பிடுவதுதான் உங்களுக்கு பெருமை. சிங்கம் நரியின் பேச்சை கேட்டு சிறிது யோசித்தது. நரி சொல்வது சரிதான் என்று நினைத்தது. நான் காட்டுக்கே அரசன். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை திருடி சாப்பிடுவது என்னுடைய கண்ணியத்தை குறைக்கும். உடனே சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டு நேர்மையாக வேட்டையாடி சாப்பிடலாம் என்று காட்டுக்குள் சென்றது. நரி சிரித்து கொண்டே ஆட்டுக்குட்டியை தானே பிடித்து தின்ன சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. கடைசியாக ஆட்டுக்குட்டியை திருடி சாப்பிடாமல் சிங்கம் நேர்மையாக வேட்டையாட சென்ற போது பல மணி நேரம் அலைந்தும் அதனால் எந்த பெரிய இரையையும் பிடிக்க முடியவில்லை. சிங்கம் பசியுடன் வெறுங்கையுடன் திரும்பியது. இந்த கதையின் நீதி, நாம் சில சமயங்களில் நம்முடைய நேர்மைக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ மிகவும் சாமர்த்தியமான நபர்களிடம் ஏமாற்று போக வாய்ப்புள்ளது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவசர காலங்களில் நியாயம் என்று நினைப்பதை செய்வதை தவிர்க்க கூடாது.